விடிவெள்ளி ஜிஎம் அவர்களுடைய 76ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமுதாய விழிப்புணர்வு கூட்டத்தின் தலைவர் பௌத்த நெறியாளர் அருமை சகோதரர் முனிவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வரவேற்று கொண்டிருக்கின்ற வேலூர் மாவட்டத்தின் இந்திய குடியரசுக் கட்சியுடைய அமைப்பாளர் ஜிவி பெருமாள் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற இந்திய குடியரசுக் கட்சியுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மு மகிழ்வாணன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் வி.டி. அசோகன் அவர்களே, மாநில குழு உறுப்பினர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, என்னுடைய அலுவலக செயலாளர் சகோதரி சா கல்பனா அவர்களே, காஞ்சி மாவட்ட அமைப்பாளர் சரண்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை காலையிலிருந்து இந்த பொதுக்கூட்டம் வரை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து சிறப்பித்திருக்கின்ற என்னுடைய ஜியினுடைய சகோதரர் நண்பர் சமூக உணர்வாளர் அருமை சகோதரர் ஜி வெங்கடேசன் அவர்களே, அவரோடு ஒத்துழைத்த அத்தனை சகோதரர்களுக்கும் நான் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாளை தினம் சென்னையிலே நம்முடைய கட்சி அலுவலகத்திலே ஒரு கூட்டம், பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய பௌத்த சங்கத்துடைய அகில இந்திய நிர்வாகிகள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார்கள். நாளை அதை குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் காலை நம்முடைய அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு நாம் விரைந்து செல்ல வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் இருக்கிற காரணத்தினாலே நான் நீண்ட நேரம் இந்த பகுதியிலே உரையாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இனிமேலும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் ஒரு நீண்ட உரையை நான் இங்கு நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், ஏற்கனவே அப்படி ஒரு முறை அந்த வாய்ப்பை என்னுடைய அருமை நண்பர் வி.டி. அசோகன் உள்ளிட்டவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். அப்போது டாக்டர் சேப்பு தமிழரசன் அவர்கள் சிறப்பு பேச்சாளர். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிற போது என்னால் பேச முடியவில்லை. அந்த பழைய நினைவுகள் எல்லாம் என்னை துக்கத்தை தொண்டையில் அடைத்த போது நான் நிறுத்திவிட்டேன். ஆனால் இன்றைக்கு நாம் கட்டாயம் பேசியாக வேண்டிய நிர்பந்தத்தை இந்த ஆளுகின்றவர்கள் உருவாக்கியிருக்கிறார். மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசாங்கமும் சரி, மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கின்ற திமுகவாக இருந்தாலும் சரி, இதுவே இந்த கூட்டத்தில் என்னுடைய தலைவர் ஜிஎம் அவர்கள் மட்டும் இருந்திருந்தால், உயிரோடு இருந்திருந்தாரானால் இன்றைக்கு எந்த இயக்கமும் கிடையாது. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, களப் போராளி, அங்களுக்கு அரசியல் ஞானி எல்லாம் இன்னைக்கு அறிஞர் போட்டுட்டு இருக்காங்க. என்ன இவங்கெல்லாம் பேச்சு? இவர் பேசிவிட்டு வந்தால் அங்க பேச்சை கேட்ட மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்க செல்வார்கள். அப்படி ஒரு பேச்சு. இப்போது இங்க இருக்கின்ற அவலங்களை எல்லாம் எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர்கள் எல்லோரும் சுட்டி காட்டினார்கள். இந்த அரசு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு, ஷெட்யூல்டு மக்களுக்கு எவ்வாறெல்லாம் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பட்டியலை நம்முடைய அருமை சகோதரர் செந்தில், கல்பனா, சரண்ராஜ் உள்ளிட்ட நம்முடைய அண்ணன் மகிழ்வானன் உள்ளிட்ட அனைவரும் இங்கே பட்டியலை வாசித்தார்கள். ஆனால் அவரோடு இன்றைக்கு கூட்டணியில் இருக்கின்ற முற்போக்கு சிந்தனை உள்ள கம்யூனிஸ்டுகளிலிருந்து விசிக உள்ளிட்ட பல கட்சிகள் எல்லாம் இதை கண்டித்து பேசியிருக்க வேண்டும், அல்லது அதற்காக ஒரு போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும், அல்லது அதற்காக ஒரு இயக்கம் நடத்தியிருக்க வேண்டும். இதற்கு 2 நாளைக்கு நேற்று ஒரு பேச்சை நான் ஒரு தொலைக்காட்சியில ஒரு செய்தியை பார்த்தேன். விசிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் நண்பர் வன்னியர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஏதோ ஒரு கையெழுத்து இயக்கம் வாங்குவதற்கு நடிகர் விஜயிடம் போனார்களாம்.
நடிகர் விஜய் போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டாராம். அது எவ்வளவு பெரிய குற்றம் என்று விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் செய்தியாக என்று சொல்லியிருக்கிறார். என்னவென்று பார்த்தால் இலங்கையில இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு இங்கே கையெழுத்து இயக்கம் நடத்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது அக்கிரமங்கள், வன்முறைகள். அதை பற்றி எவருமே பேச மாட்டேங்கிறார்கள். சட்டமன்றத்தில் பேசுகிறார்களா? கூட்டணி தர்மம் பேச முடியாது. ஆனால் ஜிஎம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் கூட்டணி கட்சி என்பதனாலே நாங்கள் சும்மா இருக்க முடியாது. எங்கள் சமூகத்தின் மீது வன்முறை வெறியாட்டங்கள், சாதி வெறியாட்டங்கள் தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது இந்த எம்ஜிஆர் ஆட்சியில இது நடக்கலாமா என்று சட்டமன்றத்திலே நேருக்கு நேராக கேட்டவர், கூட்டணியில் இருந்து கொண்டே கேட்டவர் எங்களுடைய சமுதாய வடிவல் ஜிம்மு. அந்த தைரியமும் தில்லும் குடியரசுக் கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வியாபாரத்துக்காக ஏதோ ஒரு போக்காக வைத்துக் கொண்டிருக்கிறவர்களால் பேச முடியாது. உள்ளுக்குள்ளே ஒரு கொள்கை, வெளியிலே ஒரு கொள்கை. உள்ளே மானசீகமாக கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு வெளியிலே புரட்சியாளர் அம்பேத்கர் என்று பேசினால் நீ அம்பேத்கர்வாதி ஆக முடியுமா? அல்லது இந்த சமூகத்திற்கு பாதுகாவலாக என்று சொல்ல முடியுமா? முடியாது. இன்றைக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நாங்கள் இன்றைய காலையிலிருந்து நாளை 4 வரை கட்சிகளுடைய ஆய்வுக் கூட்டம் நடந்தது. அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். என்னென்ன தீர்மானங்கள்? SC மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி இந்த மக்களுக்கு முறையாக போய் சேர்கிறதா? 1980 ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் SCPN இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் மத்திய அரசு. எப்படி, எதற்காக கொண்டு வந்தார்கள்? 80களுக்கு முன்னாலே, 60களுக்கு முன்னாலே, நாடு சுதந்திரமடைந்த பின்னாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடர்ந்து தமிழகம் நாடெங்கும் சாதி கலவரங்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய